கோகுலை விட்டு பிரிய மனமே இல்லாமல் ரோஷினி ஆட்டோவில் இறங்கி அவனுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு, ஜாக்கிரதைங்க, எந்த தப்பும் செய்யக்கூடாது சொல்லிக்கிட்டே வந்து பின்னால் திரும்பி பார்த்து கொண்டு கையை அசைத்து கொண்டே வந்தாள். பிறகு அவளுடைய வீடு வந்து சேர்ந்து விட்டாள். சேர்ந்ததும் அவளுடைய துணிகளை வைத்து அடுக்கி கொண்டிருந்தாள். ஏனென்றால் இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய அப்பா வந்து விடுவார் என்று. அம்மா இதற்கு முன்னாடியே வந்திருப்பது தெரிய வந்தது. அப்புறம் அம்மா எங்கே போயிட்டு வர ரோஷினி? பக்கத்தில் இருக்கும் ரமணி வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தம்மா. 2 மாதம் நான் வரமாட்டேன்ல, அதனால் நான் போய் சொல்லிட்டு வந்தேன். அப்படியா, சரி சரி, துணியை சீக்கிரமாகவே அப்பா வந்துடுவாங்க என்று சொன்னார். மாலை 6 மணி இருக்கும் முருகேசன் வீட்டுக்கு வந்தார். ரோஷினியை பார்த்து, ரோஷினி துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், அதான்ப்பா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி. சரி, வெரி குட். அதற்குள்ள அவளுடைய அம்மா, நீயும் வந்துட்டியா? சரி சரி, அப்போனா சரியாக போச்சு. என் துணியை என்ன கையில் வச்சுருக்கு? இல்லை, அவளுக்கு பிடித்தமான இந்த ட்ரெஸ்ஸு, அதனால் வந்து அவளுக்கு எடுத்து வைக்கிறேன். ரோஷினி, இதை எடுத்து வைக்கவா என்று கேட்டார். ஆமாம்மா, இது எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எடுத்து வைங்கம்மா. சித்தவா வீட்டில் போய் நாங்கள் போய் போட்டுக்கிறோம்மா. சரி சரி என்று சொல்லுவேன். எங்கே சுரேஷும் உங்கள் அண்ணனும் என்று கேட்க, தான் அவங்க 2 பேரும் வந்து குளிக்கிறாங்கப்பா என்று சொன்னார். முருகேசன் தன் மூத்த மகன் பாஸ்கரை பார்த்து, உன் தம்பி தங்கையை பத்திரமா அழைத்து கொண்டு போய்விட்டு சீக்கிரமாக திரும்பி வீடு வந்து சேரு. அவர்கள் 2 மாதம் கழித்து தான் வருவார்கள், புரிந்ததா என்று கேட்டார். அதற்கு அவன், சரிப்பா, நான் திரும்பினேன், எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு வேலை இருக்குப்பா, நான் வந்து தான் ஆகணும். சரி, அதுதான் சொல்கிறேன், நீ ஜாக்கிரதையாக போய் அவங்க வீட்டில் வந்து சேர்ந்துட்டு 1 நாள் இருந்துட்டு மறுநாள் வந்துரு, சரியா என்று கேட்டார். அதற்கு சரி என்று சொன்னான். முருகேசன் தன் மனைவி சீலாவுடன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க பிள்ளைகளை ஏற்றுவதற்காக அவர் உட்கார்ந்து கொண்டு அந்த 3 பிள்ளைகள் பேசுவதையும் சிரிப்பதையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். சற்று ஏதோ மனபாரத்துடனும் இருந்தார். தன் பிள்ளைகளை எப்பொழுதும் பிரிந்ததில்லை, என்ன கஷ்டம் வந்தாலும் யாருடைய வீட்டிற்கும் அனுப்பினதும் இல்லை. இதெல்லாம் காரணம், அந்த ரோஷினியை சற்று பிரிந்து சென்றால்தான் அந்த கோகுலை மறப்பாள் என்று நினைத்தேன். இப்பொழுது அவள் கொஞ்சம் மறந்து சிரிக்கிறாள் தன்னுடைய பிள்ளைகளுடன் சேர்ந்து. இதற்கு முன் அவள் சிரித்ததை நான் பார்க்கவில்லை. இப்பொழுது கொஞ்சம் மனசு மாறும். அங்கே போனால் இன்னும் நிறைய பிள்ளைகள், தன்னுடைய தம்பிக்கு நிறைய பிள்ளைகள், அதனால் அங்கேயும் போய் நல்லா அவர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாள் என்ற நிம்மதியுடன் அவர்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். முருகேசன் 3 பிள்ளைகளும் ஊட்டிக்கு போவதற்காக ஒரே சந்தோஷம். அவர்கள் இதுவரை வெளியே அனுப்பினதில்லை. இதுதான் முதல் தடவையாக 3 பேரும் தனியாக அனுப்புவது. சற்று பெரியவர்கள் ஆனதால் அவள் ஏமோ காலேஜி, அவனுக்கு காலேஜி, இவள் காலேஜி முடிக்க போகிறாள். அவன் முடித்து விட்டான் பெரியவன். இந்த மேல் படிப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் அவன் திரும்பி 1 நாளைக்கு வந்து விடுவான். சின்னவன் 10வது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இதனால் அவருக்கு வந்து 3 பெரிய வீட்டில் ஒருத்தர் கூட இல்லாமல் 3 பேரை அனுப்பிவிட்டு எப்படி இருப்பேனோ என்று அவர்களை பார்த்து சிந்தித்து கொண்டு இருந்தார். அவர்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்துவிட்டது. பிளாட்ஃபார்மில் அங்கிருந்து ஓடி வந்து சுரேஷ் உடனே அவர்களுடைய இடத்திற்கு வந்து படிக்கட்டில் ஏறிவிட்டான். படிக்கட்டில் ஏறினோடனே உடனே அவங்க அப்பா, டே பாத்திர கீழே விழுந்துட போகிறடா என்று சொல்ல, அதற்குள் அவளுடைய அண்ணன், இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அவன் அப்படி தான் பண்ணான், இங்கேயே அப்படி தான் பண்ணுறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. உடனே ரோஷினி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறப்ப ஓடிக்கிட்டு, அப்பா அவனை கொஞ்சம் சொல்லி வைங்கப்பா, என்கிட்ட வம்பு வழக்கம் இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டாம்மா. உடனே சுரேஷ், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்டி, நீ வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல கிடுகிடுன்னு நடக்கிறாங்க. அந்தாண்ட பக்கம் போய் அந்த வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு ரோஷினி நடக்கிறாள். இவன் இந்த வழியை விடவில்லை, இன்னும் இறங்கவும் இல்லை, அங்கேயே நின்று சிரிச்சுட்டு இருக்கான். உடனே அவங்க அண்ணன் அந்த பக்கம் போக இவள் இந்த பக்கம் வர அவளுடைய அப்பா அப்படியே நின்று பார்க்கிறார். ஐயோ, மகளை எப்படி தான் பிரிந்து இருப்பேன். ஆனால் அவளுக்கு 2 பையன்களை விட்டு பிரியறது அவருக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. அவள் மகளை விட்டு பிரியறது தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியவில்லை. சந்தோஷத்துடன் அவர்கள் கை காட்டினார்கள், டாட்டா காட்டினார்கள், பாய் பாய் என்று சொன்னார்கள்.